சத்யாவின் கலக்குல ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த போருக்கான முக்கியமான குற்றச்சாட்டாக அமெரிக்கா சொல்றது என்னன்னா, அணு ஆயுதம் ஈரான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா அந்த பிராந்தியத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு மறுக்க முடியுமா? இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இல்லையா? அவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணல இல்லையா? ஏன் அவங்க மட்டும் என்ன பெரிய கொம்பு முளைச்சிருக்காங்க அவங்களுக்கு? யுரேனியம் செறிவூட்டுதல் நான் இஸ்ரேல் செயலின்னு சொல்கிறீங்களா? எவ்வளோ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஈரானில் ஒரு 400 கிலோ யுரேனியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டது. இஸ்ரேல் என்னைக்காவது என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கா? அது என்ன அவனுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க? அமெரிக்கா சொல்லியிருக்கா என்கிட்ட இவ்வளோ யுரேனியம் இருக்குன்னு? எந்த நாடுகளாவது நாங்கள் யுரேனியம் செறிவூட்டத்தை நிறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை. அப்போ மட்டும் ஈரானை மட்டும் நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? இதே கேள்வி ஈராக்கிட்ட கேட்டீங்க தெரியுமா? 2003 என்ன கேட்டீங்க? ஈராக் அணு ஆயுதம் வைத்திருக்குன்னு சொல்லி சண்டை போட்டீங்க. கடைசியில் தேடி பார்த்தா நீங்கள் ஒரு சின்ன இதை கூட கொண்டு வரல. ஆனால் ஈரானில் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. அவங்களுக்கு அந்த எண்ணமும் இருக்கா? அதாவது எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா நாடுகளும் இப்போ வடகொரியா சொல்கிறாங்களே, ஏன் நான் வச்சுருக்கேன் என்கிட்ட சண்டைக்கு வா கேட்கலையா? கிம் சொல்கிறார், நீ ஏன் ஈரான்கிட்ட கேட்குற? ஈரானை விட அதிகமாக யுரேனியம் எங்களிடம் இருக்குது, செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அப்போ ஏன் நீங்கள் வடகொரியாவை சண்டை போடல? நான் கேள்வி கேட்குறேன். வடகொரியா பட்டவர்த்தனமாக டிக்ளேர் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது, ஒரு 85 விழுக்காடு நீங்கள் செறிவூட்டி விட்டால் அணுகுண்டு செஞ்சிடலாம். அப்போ எங்கள்கிட்ட இருக்குன்னு வடகொரியா சொல்லுது, கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் அவரை கண்டுக்க மாட்டேன்றீங்க. இங்கே ஸ்டாலின் அவர்கள் விஜயை கண்டுக்காத மாதிரி நீங்கள் ஒதுக்குறீங்களே பாருங்கள். அப்போ ஈரானை மட்டும் நீங்கள் தொடுறீங்க. காரணம், இஸ்ரேலுக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இங்கே அதான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் இன்னொன்று, இப்போது இந்த ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த அட்டாக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கல்ஃப்லலாம் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா? இது என்ன மாதிரியான ஒரு பின்னடைவு அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் ஏற்படும்? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி ஜிசிசின்னு சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகள் ஒரு 6 நாடு இருக்குது. சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஒமான், அரபு அமீரகம், குவைத். இதுதான் ஜிசிசி நாடு. இதுதான் அரபு நாடு. அரபுவை மதட்டாங்க கொண்டிருக்கிற முக்கியமான நாடுகள். மற்ற சின்ன நாடுகள்லாம் இருக்காங்க. இந்த ஜிசிசி நாடுகள் இன்றைக்கி அமெரிக்காவின் அடிமைகளாக மாறிவிட்டன அப்படின்னு அயதுல்லா கமேனியே சொன்னார். எல்லாருக்கும் அவர் என்ன சொல்கிறது நமக்கே தெரியும். இன்றைக்கி அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்றன. இந்த அரபு நாடுகள் 6 நாடுகளும் அமெரிக்காவோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றன. அமெரிக்காவோடு மட்டும் இல்லை, இஸ்ரேலோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் உடன்படிக்கை சமீபத்தில் நடந்தது. அதை விட இன்னும் சமீபம் அரபு அமீரகத்துக்கும் இஸ்ரேலுக்கு நடந்தது. ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தவர்கள். இஸ்ரேலிலிருந்து நீங்கள் துபாய்க்கு நீங்கள் தரைவழி மார்க்கமாக போடுவதற்கு நீங்கள் சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய இன்றைக்கி ஏர்பேஸ் எல்லாம் இந்த அரபு நாடுகளில் இருக்குது. அபுதாபியில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, கத்தரில் இருக்குது, பஹ்ரைனில் பெரிய பேஸ் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, சவுதி அரேபியாவில் ரியாத்தில் இருக்குது. இப்போ இங்கே எல்லாம் அமெரிக்காவுடைய இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கு. விமானம் தாங்கி ஏர்ஃபேஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் இதே மத்திய கிழக்கு நாடுகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரானை தாக்குறதுக்கு எங்கள் தளத்தை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதையும் நம்ம கன்சிடர். யார் சொன்னது? இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான். சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், இவங்க எல்லாருமே சொன்னாங்கல்ல. நீங்கள் முடிஞ்சதா? அவங்க சொன்னது அவங்களே அதை காப்பாற்ற முடிஞ்சதா? ஆனால் ஈரான் அட்டாக் பண்ணாங்கல்ல சார். அதான் திருப்பி சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். 8 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்தது. 12 நாள் யுத்தம். அப்போ கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்க பேச ஈரான் தாக்குனாங்களா? என்ன சொல்லிட்டு தாக்குனாங்க? நாங்கள் கத்தாரை தாக்கலை, அமெரிக்க பேச தாக்குறோம். அங்கே 10,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. இரவோடு இரவாக 10,000 அமெரிக்க வீரர்களும் அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடினாங்களா? நடந்துச்சா? திருப்பி கத்தார் தாக்குனாங்களா? தாக்கலை. ஏன்னா கத்தாருக்கும் தெரியும், கத்தாருக்கு இது தாக்கலைன்னு தெரியும். இப்பவும் சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க? இந்த கல்ஃப் நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க பேச மட்டும்தான் நாங்கள் தாக்குவோம், சிவிலியன் தாக்க மாட்டோம். ஏன்னா அவங்க சொல்கிறதுன்னா இது எங்கள் இறையாண்மை பகுதியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ன்றது அவங்க கிளைம் பண்ணுறாங்க. எங்களை அடிக்கிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கும் ஒருத்தருக்கும் சண்டை, உங்களுக்கும் எனக்கும் சண்டை. ஆனால் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களை அடிக்கிறேன்னு வைங்க, நீங்கள் பக்கத்து வீட்டில் அடிக்க மாட்டிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. நான் ரொம்ப தூரத்தில் வெளியூருக்காரங்க, உங்கள் வீட்டை நான் அடிக்கிறேன். ஆனால் எனக்கு வீடு கிடையாது உங்கள் ஊரில். பக்கத்து வீட்டு 4 பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த 4 வீட்லேயும் நான் இருந்துக்கிட்டே உங்களை அடிக்கிறேன்.
அப்போ அந்த 4 வீடு உங்களுக்கு எதிரி நாடா, எதிரி வீடா, இல்லை ஃப்ரெண்டா? நீங்கள் அப்படி இன்னொன்று கூட சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், ஆனால் அவன் மேலே எனக்கு கோவம் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கான்ல ஒருத்தன், அவனை நான் அனுப்பிச்சி விட்றீங்களேன்னு அவனை தாக்கிட்டு இருப்பேன். இது நியாயம் இல்லையா? அடிப்படையான ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க நீங்கள். ஆனால் இப்போ இந்த அரபு நாடுகளுடைய நிலைப்பாடு தற்பொழுது எப்படியா இருக்கு? அரபு நாடுகள் அவர்கள் வந்து ஒரு அமெரிக்காவை சார்ந்த நாடுகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதான் முக்கியம். இன்றைக்கி பல அரபு நாடுகள் மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் கிடையாது. இன்றைக்கி அரபு அமீரமாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அமெரிக்க கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. சவுதி அரேபியாவே வந்து ரியாத், மற்ற நகரங்களை விடுங்க, ரியாத்துங்கிற ஒரு தலைநகரம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட துபாய் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஸ்டைலில் தான் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க? அமெரிக்காவை சார்ந்து இந்த உலக வாழ்க்கை வேண்டுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல. அதைத்தான் திருப்பி ஈரான் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லை, அவங்கள நீ வெளியே அனுப்பு, எனக்கு அங்கேருந்து அடிக்கிறாங்கல்ல. இப்போ அந்த நாடுகளில் அமெரிக்காவுக்கு பேஸ் இல்லை, இஸ்ரேலில் தான் இருக்குன்னா யார் தடுக்க போகிறாங்க? அப்போ வந்து ஈரான் தாக்குனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ இன்னொன்று கேளுங்க, எப்படி துல்லியமான தாக்குதல். இப்போ துபாயில் முந்தானார் 2 5 ஸ்டார் ஹோட்டல் தாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல் தாக்குறாங்களே, இது அநீதி தானே? அந்த 2 5 ஸ்டார் ஹோட்டலிலும் அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள் தங்கியிருக்காங்க. அப்போ இவ்வளவு துல்லியமான தாக்குதல் எப்படி நடந்தது? அப்போ இப்போ உள்ள டெக்னாலஜி, இப்போ உள்ள தொழில்நுட்பம் எந்த தலைவரையும் தூக்க முடியும். இப்போ நீங்கள் எப்படி ஐதுல்லா கம்பெனி எப்படி தூக்குனீங்க, எப்படி அடிச்சிங்க? இப்போ சில 1 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை எப்படி நீங்கள் தாக்குனீங்க, போட்டு தள்ளினீங்க, குறிவைத்து தாக்குனீங்கல்ல ஈரானில் வச்சு. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து இன்றைக்கி, அப்போ நீங்கள் அந்த ஈரானில் வந்து 20 பள்ளிக்கூட மாணவிகள் கொல்லப்பட்டது அப்போ வந்து எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நீங்கள் எதாச்சியாக நடக்கலை, இப்போ பள்ளிக்கூடத்தை நீங்கள் நோக்கி தான் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஈரானுடைய குற்றச்சாட்டை எப்படி மறுப்பது? இப்போ இன்னைக்கு எப்படி வந்துருச்சுன்னா, இன்னைக்கு யுத்தம் உக்கிரமாகிவிட்டது, அதில் மாட்டுக்கிறது இல்லை. இன்னைக்கு தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் பரிசீலிப்போம் என்று அமெரிக்கா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வச்சு தாக்குதல் நடத்த போகிறீங்க? உங்களுக்கு எங்கே இடம் இருக்குது? இந்த கல்ஃப் நாடுகளில் ஒன்று தானே இறங்கணும். நீங்கள் கேட்குறேன். ஆமாம், அதுவும் சொல்லப்போனால் ஈரானுக்கு பக்கத்தில் யார் இருக்குது? ஈராக் இருக்குது. இப்போ ஈராக்கில் இறங்கி பண்ண போகிறீங்களா? அதுக்கு இன்னொரு பக்கத்தில் சிரியா இருக்குது, அங்கே இறங்க போகிறீங்களா? அப்போ இந்த நாடுகள் உங்களுக்கு உதவி பண்ணாமல் நீங்கள் எப்படி தரைவழி தாக்குதல் நடத்துவீங்க? அப்போ வந்து இதை ஈரான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இப்போ இன்றைக்கும் பாருங்கள், இஸ்ரேலுக்கு ஒட்டி இருக்கின்ற தெற்கு லெபனான், அங்கே ஹிஸ்புல்லா இருக்காங்க. இன்றைக்கி அந்த லிட்டன் ரிவரை தாண்டி லெபனானுக்குள்ளே போயிடுச்சு இஸ்ரேல் படை. அப்போ எப்படி இன்னொரு நாட்டை போய் தாக்குறீங்க? லெபனான் உங்களுக்கு எதிரி நாடா? காரணம் அங்கேருந்து அடிக்கிறாங்க. அதே ஃபார்முலா இவங்களுக்கு பொருந்தாதா? அப்போ லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா ஆப்ரேட் பண்ணுது, அதனால் நாங்கள் லெபனானை தாக்குறோம். அடிப்படையில் லெபனான் ஒரு கிறிஸ்துவ நாடு. லெபனானின் ஜனாதிபதியாக ஒரு கிறிஸ்துவரை தவிர யாரும் வர முடியாது. அப்படி ஒரு அரசமைப்பு சட்டம் அங்கே இருக்கிறது லெபனானில். பிரெஞ்சுடைய காலனி நாடாக இருந்தது லெபனான். அப்போ அந்த நாடை நீங்கள் தாக்குறீங்க போய் தரை வழியாக. அந்த ஈரானுக்கு சொந்த நாடா? ஏன் தாக்குறீங்கன்னா அங்கேருந்து தாக்குனாங்க. அதே ஃபார்முலா, அதே சூத்திரம் இங்கே பொருந்தும்ல. அப்போ நீங்கள் அரபு அமீரத்திலேருந்து தாக்குறீங்க, கத்தர்லேருந்து தாக்குறீங்க அப்படி என்றால் ஈரானுக்கு திருப்பி தாக்க தார்மீக உரிமை இருக்கா இல்லையா? அதான் நடக்குது இப்போ. இப்போ அதைத்தான் அவங்க அளவுகளாக வச்சுருக்காங்க. அதே போல் இஸ்ரேலுக்கு இந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேலிஸ்டிக் மிசைல்கள்லாம் வந்து ஏவியதாக நம்ம செய்திகளை பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான டேமேஜஸ் வந்து இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கு? பொதுவாக இஸ்ரேல் நடப்பது எப்பவுமே வெளியே தெரியாது. இப்போது இஸ்ரேலுக்குள் எந்த ஊடகங்களும் அனுமதி கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவுடைய ஊடகம், சேனல் 22 இவங்கெல்லாம் உள்ளே போவாங்க. எந்த ஊடகங்களுக்கும் இஸ்ரேல் அனுமதி இல்லை. இஸ்ரேல் என்ன டேமேஜ் ஆகிருக்குன்னு இஸ்ரேல் சொன்னால் தான் தெரியும், புரிஞ்சுக்கங்க. அப்போ இஸ்ரேல் என்ன நடந்திருக்கு, இப்போ அங்கே இருக்கிறவன்ற அந்த கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தகவலை தெரியாத அளவிற்கு அங்கே வந்து இப்போ எல்லாம் உங்களுடைய இணையதளம் துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்ன வரைக்கும் என்னமோ இஸ்ரேல் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரியான படங்கள் தான் வருது. இஸ்ரேலை தாக்கப்படுகின்ற வீடியோக்கள் கூட உண்மையாக நமக்கு தெரியல, அது உண்மைத்தன்மை தெரியல. ஆனால் ஈரான் என்ற வருகின்ற செய்திகள், ஏன்னா அங்கே வந்து ஊடகங்களுக்கு தடை இல்லை, அங்கே ஊடகங்கள் வெளிப்படையாக அங்கே நடக்கிறத வெளியே சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இஸ்ரேல் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஆனால் ஈரான் சொன்னாங்க, நாங்கள் வந்து
இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு வீட்டுக்கிட்டே குண்டு போட்டிருக்கோம், அணுகுண்டு போட்டிருக்கோம், ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு, பாலஸ்டிக் ஏவுகணை அனுப்பிச்சிருக்கோம், கிளஸ்டர் குண்டுகள் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிலாம். அதனால் அவர் உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு சந்தேகம் தான்லாம் கேட்டாங்க. இன்ன வரைக்கும் பெஞ்சமின் நெதன்யாஹு வெளியே வந்து மீடியாவில் பேசலை. இன்றைக்கி 5வது நாள் போயிட்டு இருக்கு யுத்தம். 5 நாட்களாக இஸ்ரேல் காட்ஸ் மட்டும் தான் பேசியிருக்கார். அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் பெஞ்சமின் நெதன்யாஹு பேசலை. உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது, பதுங்கு ஒளியில் இருக்கலாம். அப்போ என்ன சூழல் அங்கே இருக்கிறதுங்கிறது தகவல் தெரியல. ஆனால் அவர்கள் வெளியிடுகின்ற செய்திகள் மட்டும் வருது, லெபனானை தாக்கிட்டோம், தரைவழி தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்கிறேன். அமெரிக்கா தங்களுடைய குடிமக்களை கைவிட்டு விட்டது. இப்போது கல்ஃபில் இருக்கின்ற அமெரிக்கர்கள், ட்ரம்ப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அமெரிக்கர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கொள்ள அவர்களே முயல வேண்டும், அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட என்னங்க, நீங்கள் கூட கேட்டீங்க, கல்ஃபை வந்து அமெரிக்கா காப்பாற்றிடும், சவுதி அரேபியா பக்கம் வந்து நின்றுடும், இன்றைக்கி துபாயில் வந்து அமெரிக்க ராணுவம் இறங்கி அவங்கள பாதுகாக்கும். அங்கே இருக்கின்ற அமெரிக்க சிட்டிசனுக்கே இவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியல. இஸ்ரேல் அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் கேட்டு நீ உடனே தப்பிச்சிருங்க, எல்லாரும் நாட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படி என்று ட்ரம்ப் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தங்களுடைய குடிமக்கள் பாதுகாப்பு இருக்க கூட இப்போ ட்ரம்ப் வந்து உறுதி சொல்ல முடியவில்லை. ஈரான் அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை. அடிபட்டிருக்கிறது, பாதிப்பு, ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, நகரங்கள் சேதமடைஞ்சிருக்குது, ஸ்கூல் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, அவருடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அசம்பிளி மெம்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாம் உண்மை என்பதை ஒத்துக்கிட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து இது எண்ட்லெஸ் வார், இது வந்து எங்களுக்கு வந்து இறுதி வார் தான், நாங்கள் விட மாட்டோம். இதற்கான முடிவு ஏற்படும் வரை நாங்கள் விட மாட்டோம். யார் அவர்களுக்கு உதவி செய்தாலும் எங்களுடைய எதிரிகள் தான். அவர்கள் அரபு நாடு, அரபு அல்லாத நாடு அப்படிலாம் பார்க்கல. அப்போ ஈரானோட இலக்கு அப்படின்றது என்ன? இலக்கு என்பது ஒன்று தான். எங்களுடைய இறையாண்மையில் அமெரிக்கா தலையிடுவதற்கு எந்த உரிமை இல்லை, எங்களுக்கு தடை விதிக்கிறதுல எந்த உரிமை இல்லை. இஸ்ரேல் எங்களை அழிக்க பார்க்குறது, நாங்கள் திருப்பி அடிப்போம். ஏற்கனவே அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் சார், எங்களை அடிக்காதவரை நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம். இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு வந்தால் வர தயார். அதற்கான கண்ணியத்தோடு நீங்கள் அணுகுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்போ அந்த கண்ணியத்தை கொடுத்தால் நாங்கள் வர தயார். ஏன்னா கத்தாருக்கு அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஈரான் மேலே என்ன குற்றத்தை சுமத்துவீங்க? இன்னொன்று, இப்போ ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவும் ரஷ்யாவும் என்ன மாதிரியான உதவிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க? அதாவது வெளிப்படையாக உதவி பண்ணல, மறைமுகமாக அத்தனை உதவிகளையும் இவர்கள் தான் செய்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்னைக்கு டெக்னாலஜி, எங்கள் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு 40 வருட நாடு மாதிரியா ஈரான் இருக்கு? நான் கேட்குறேன். 40 வருடம் பொருளாதார தடை, டாலரில் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது, உலக வங்கிகளோட தொடர்பு இல்லை, டெக்னாலஜி நீங்கள் இறக்குமதி பண்ண முடியாது. ஆனால் இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது உங்கள்கிட்ட? எப்படி இவ்வளவு நீங்கள் அமெரிக்காவையே அலற வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், 2ஆம் உலகப் போருக்கு பின்பு அமெரிக்காவை இந்த அளவுக்கு அலற வைத்த ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க பார்ப்போம். 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இந்த 75 வருடங்களில் அமெரிக்காவை எதிர்த்து ஏதாவது ஒரு நாடு சண்டை போட்டிருக்கா? ரஷ்யா போட்டிருக்கா? சீனா போட்டிருக்கா? அப்போ ஈரான் தைரியமாக நிற்கிறாங்க. அவர்களுக்கான அந்த வெப்பன்ஸ் எப்படி கிடைச்சது? சீனாவும் ரஷ்யாவும் இதை ஒரு ப்ராக்சிவாராக நடத்துகிறார்கள். அது ஒரு பக்கம் பயன்படுத்துகிறாங்க. நேரடியாக களத்துக்கு வந்தால் தானங்க பிரச்சனை. நான் 10 பேரை உங்களை கூட்டம் அனுப்பிச்சேன்னா, டெக்னாலஜியை கொடுத்தேன்னா, இன்றைக்கி வந்து மிக உயர்ந்த டெக்னாலஜியை இன்றைக்கி வந்து ரஷ்யா கொடுத்துருக்கிறது, துல்லியமான டெக்னாலஜி. அதுவெல்லாம் அங்கே தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும். மறைமுகமாக அவர்கள் பின்னாடி வைக்கிறாங்க. ஈரான் துணிந்து நிற்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இறுதியாக நம்ம பார்த்தோம்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருக்கு? இந்தியாவுடைய நிலைப்பாடை ஒட்டுமொத்த 140 கோடி மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வார் நடப்பதற்கு முன்பாக 2 நாளுக்கு முன்பாக நம்முடைய பிரதமர் அங்கே போயிட்டு வந்தார் இஸ்ரேலுக்கு. ஏன் போகணும்? போக வேண்டிய தேவை என்ன? யுத்தம் நடக்கின்ற சூழல் இருந்தது, மோசமான ஒரு சூழல். நீங்கள் போய் 14 ஒப்பந்தங்களை போட்டு வர்றீங்க. அது இந்தியா என்பது தாய்நாடு என்றால் அது தந்தை நாடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி வட இந்தியா முழுவதும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பாரத மாதாவை நீங்கள் வித்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லலை, வட இந்தியா உங்களுடைய ஆட்களை இன்றைக்கி கொந்தளிச்சு போயிருக்காங்க. தேவையில்லாதது. ரஷ்யாவை பகிச்சுக்கிட்டீங்க. என்ன காரணம் என்றால், ஒரு விஷயத்தை நான் என்னுடைய பார்வையில் பார்த்தால், ஈரானோட யுத்தம் நடக்க போகிறது எல்லாருக்கும் தெரியும். ஹார்மோஸ் மூடப்பட்டு விடும் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படி மூடினால் நமக்கான எண்ணெய் வளம் அமெரிக்காவை சார்ந்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நகர்ந்துட்டோம். அந்த அக்ரிமெண்ட்டே அதனால தான் போட்டோம், இல்லைன்னா நம்ம வந்திருக்க மாட்டோம். அப்போ அது எங்களுக்கு தடைபடாமல் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்தை பார்க்குறோம்.
அதானி பாவம் ஏழையாயிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம யோசித்தோம். அதான் நடந்திருக்கிறது. இன்றைக்கி வந்து இப்போ ஈரான் மேலே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, ஒரு உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டதுக்கு ஏன் நம்ம கண்டனம் தெரிவிக்கல? குறைந்தபட்சம் இது தப்பு, செஞ்சுருக்கக்கூடாது, செய்யலையே நீங்கள். இப்போ இது வந்து ஏற்புடையதல்ல. இது 140 கோடி மக்களுடைய எண்ணம் இல்லை. இன்றைக்கும் ஈரானுக்கு ஆதரவாக போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடக்குது. அமெரிக்காவுக்கு ஆதரவான போராட்டங்கள் எத்தனை நடந்துச்சு நான் கேட்குறேன். நீங்கள் அரசை விட்டுருங்க, அமெரிக்கா செய்தது சரி என்று எத்தனை போராட்டங்களை பாஜக நடத்தியது. ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக அவர்கள் ஷியா முஸ்லீம்களாக இருந்தால் கூட இன்றைக்கி சன்னி என்ற பிரிவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இன்றைக்கி ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. அதை தாண்டி இடதுசாரிகள், மதசார்பற்றவர்கள், எல்லா அமைப்பினரும், கட்சி சாராமல் அமைப்பு சாராதவர்கள் எல்லாம் இன்றைக்கி எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? எல்லா தலைவர்களும் குரல் கொடுக்குறாங்களே. காரணம், நியாயத்தின் பக்கம் இருப்பது தான் இந்தியாவோட வழக்கம். அதுதான் முக்கியம். அது யாராவது போட்டும், யாரானாலும் இருக்கட்டும், அது ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும். ஆனால் ஈரான் பக்கம் நியாயம் இருக்குது நம்ம நம்புகிறோமா இல்லையா? நியாயத்தின் பக்கம் இந்தியா இருக்க வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு இந்தியருடைய விருப்பம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா உங்கள் நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. சத்யாவின் கலக்குல ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.